இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். வணக்கம். செய்தி சுருக்கம். தூத்துக்குடி மாணவியை கொன்றது யார்? துப்பு துலங்காமல் போலீஸ் திணறல். ஸ்டாலினுக்கு எவ்வளவு பெரிய கேவலம் இது! விளாத்திகுளம் அருகே கடந்த 10ஆம் தேதி +2 மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்ட சம்பவம் தூத்துக்குடி மாவட்ட மக்களை கொந்தளிக்க வைத்துள்ளது. தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை செய்யப்பட்ட பின் பிணவரையில் உடல் வைக்கப்பட்டுள்ளது. 10க்கும் மேற்பட்ட தனிப்படைகள் 50க்கும் மேற்பட்டவர்களிடம் விசாரித்தும் பெரிய அளவில் முன்னேற்றம் இல்லை. குற்றவாளிகளை கைது செய்யும் வரை உடலை வாங்க மாட்டோம் என குடும்பத்தினர் திட்டவட்டமாக சொல்லிவிட்டனர். இன்று மாணவியின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறச் சென்ற MP கனிமொழி, அமைச்சர் கீதா ஜீவனை 2 நாளா எங்கே போனீங்க என ஊர் மக்கள் கேள்வி மேல் கேள்வி கேட்டு திணறடித்தனர். விரைவில் குற்றவாளிகளை பிடித்து விடுவோம் என மக்களுக்கு போலீஸ் அதிகாரிகள் உறுதியளித்து கனிமொழியை பாதுகாப்புடன் அழைத்துச் சென்றனர். மாணவி மரணத்துக்கு நீதி கேட்டு வரும் 17ஆம் தேதி தமிழகம் முழுவதும் தேசிய கூட்டணி கட்சிகள் ஆர்ப்பாட்டம் நடத்த உள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது: விளாத்திகுளம் வேடநத்தம் பள்ளி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்ட சம்பவம் நாட்டையே உலுக்கியுள்ளது. பாதிக்கப்பட்டு உயிரிழந்த அச்சிறுமிக்கு நீதி கேட்டு பாராளுமன்றம் முதல் நீதிமன்றம் வரை அதிமுகவின் குரல் ஒலித்து வருகிறது. களத்தில் உறவினர்கள், ஊர் மக்கள் போராட்டமும் வலுப்பெற்று வருகிறது. திமுக அரசின் சாக்குப்போக்குகளை நம்ப தயாராக இல்லை என்பதற்கு பொம்மை முதல்வரின் தங்கையும் திமுக துணை பொதுச் செயலாளருமான கனிமொழியை மக்கள் விரட்டி அனுப்பியதே சாட்சி. இவ்வளவு கொடூரமான வழக்கில் குற்றவாளியை கண்டறிய முடியவில்லை என்பது எவ்வளவு பெரிய கேவலம்! ஸ்டாலின் அவர்களே, காவல்துறை சிஸ்டத்தை நீங்கள் எந்த அளவிற்கு சீரழித்து உள்ளீர்கள் என்பது இப்போதாவது உங்களுக்கு புரிகிறதா? இது இத்தோடு நிற்கப் போவதில்லை. வரும் 17ஆம் தேதியன்று தமிழக பெண்களின் பாதுகாப்பை நிர்கதியாக்கிய உங்கள் அரசுக்கு முடிவுரை கட்டப்போகும் மாபெரும் போராட்டத்தின் மூலம் வருவாய் மாவட்ட வாரியாக மக்கள் மன்றத்தில் களம் காண உள்ளது அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி. தூத்துக்குடி நிர்பயாவுக்கு உரிய நீதி கிடைப்பதை அஇஅதிமுக உறுதி செய்யும். விரைவில் அமையப்போகும் அதிமுக அரசு எப்படி ஜெயலலிதா தாய் போல பெண்களை காத்தாரோ அதே போல ஒரு தமையனாக நின்று தமிழக பெண்களை அரண் போல் காக்கும் என எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். வெடிகுண்டு சத்தத்திலிருந்து விடுபட்டது போடோலேண்ட்.
என்டிஏ ஆட்சியில் வடகிழக்கில் வளர்ச்சி. 2 நாள் பயணமாக அசாம் சென்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடியை கவுஹாத்தியில் முதல்வர் ஹிமந்தா பிஸ்வா சர்மா வரவேற்றார். கவுஹாத்தியில் நடந்த நிகழ்ச்சியில் காமக்யா சரலாப்பள்ளி அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ், கவுஹாத்தி நியூ ஜல்பைகுரி எக்ஸ்பிரஸ், நரங்கி அகர்தலா எக்ஸ்பிரஸ் என 3 புதிய ரயில்களை பிரதமர் மோடி துவக்கி வைத்தார். அசாமின் கோக்ராஜார் சென்று அங்கு 4570 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை பிரதமர் மோடி துவக்கி வைப்பதாக இருந்தது. ஆனால் மோசமான வானிலை காரணமாக பிரதமர் மோடி கவுஹாத்தியில் இருந்தபடியே வீடியோ கான்பரன்ஸ் முறையில் பல்வேறு நலத்திட்டங்களை துவக்கி வைத்து உரையாற்றினார். மேற்கண்ட புதிய 3 ரயில் சேவைகள் நாட்டின் வடகிழக்கு மாநிலங்களை பிற பகுதிகளுடன் இணைக்கவும், வடகிழக்கு மாநிலங்களுக்கு இடையே ரயில் போக்குவரத்தை மேம்படுத்தவும் உதவும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. போடோலேண்ட் பகுதிக்குட்பட்ட இடங்களில் 3200 கோடி ரூபாய் மதிப்பிலான உள்கட்டமைப்பு மற்றும் சாலை மேம்பாட்டு திட்டங்களுக்கு பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டினார். இதன் மூலம் அசாம் முழுதும் 900 கிலோமீட்டர் நீளத்திற்கு புதிய சாலைகள் போடப்பட்ட மாநிலத்தின் போக்குவரத்து வசதி மேம்படுத்தப்படும். 1100 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட உள்ள 4 புதிய மேம்பாலங்களுக்கான பூமி பூஜையிலும் பிரதமர் மோடி கலந்து கொண்டார். தொடர்ந்து பிரதமர் மோடி உரையாற்றினார். அசாம் மக்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் டெல்லியிலிருந்து கோக்ராஜார் செல்வதற்காக மகிழ்ச்சியுடன் புறப்பட்டேன். ஆனால் மோசமான வானிலை காரணமாக என்னால் கோக்ராஜார் செல்ல முடியவில்லை. அதற்காக வருத்தம் தெரிவிக்கிறேன். இன்று கவுஹாத்தியில் இருந்தபடி உங்கள் முன் வீடியோ கான்பரன்ஸ் மூலம் உரையாற்றுகிறேன். அசாம் மக்கள் நலனுக்காகவும் வடகிழக்கு மாநிலங்களின் வளர்ச்சிக்காகவும் என்டிஏ அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியுள்ளது. தொடர்ந்து செயல்படுத்தியும் வருகிறது. இன்று புதிதாக துவங்கப்பட்ட 3 ரயில்கள் இங்குள்ள மக்களின் போக்குவரத்து தேவையை பூர்த்தி செய்வதுடன் தொழில், வர்த்தகம், சுற்றுலாவை மேம்படுத்த உதவும். மேலும் இங்கு உற்பத்தி செய்யப்படும் பொருட்கள் நாட்டின் பிற பகுதிகளை சென்றடைய பயன்படும். பாரதிய ஜனதா தலைமையிலான டபுள் என்ஜின் அரசு அசாமின் பாரம்பரியம், கலாச்சாரத்தை காப்பதுடன் இப்பகுதியின் வளர்ச்சிக்கும் வழிவகுத்துள்ளது. ஒரு காலத்தில் வெடிகுண்டு சத்தமும் துப்பாக்கிச்சூடு சத்தமும் கேட்ட இந்த மலை பிரதேசத்தின் முகம் தற்போது மாறியுள்ளது. இங்கு வளர்ச்சி சாத்தியப்பட்டுள்ளது. கல்வி, தொழில், வேலைவாய்ப்பு பெருகியுள்ளது. அசாம் உள்ளிட்ட வடகிழக்கு மாநிலங்களின் வளர்ச்சியில் பாரதிய ஜனதா தொடர்ந்து கவனம் செலுத்தி வருகிறது. பொய் மூட்டைகளை அவிழ்த்துவிடும் காங்கிரசார் ஒரு பொய்யோடு 4 பொய்களை இலவசமாக தருவர். இது அவர்களின் வாடிக்கை. அவர்களுக்கு வடகிழக்கு மாநில மக்கள் மீது அக்கறை இல்லை. ஆனால் என்டிஏ ஆட்சியில், இரட்டை என்ஜின் ஆட்சியில் வடகிழக்கு வேகமாக வளர்ந்து வருவதை கண்கூட பார்க்க முடிகிறது என்றார். மேற்காசிய போரால் பொருளாதாரம் பாதிக்காது. சவால்களை சமாளிக்க 1 லட்சம் கோடி ரூபாய் நிதி. லோக்சபாவில் உரையாற்றிய மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் நாட்டின் பொருளாதாரத்தை பாதுகாக்கும் வகையில் 1 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பில் பொருளாதார பாதுகாப்பு நிதி உருவாக்கப்படும் என்று அறிவித்தார். மேற்காசியாவில் நிலவும் போர் போன்ற சூழல்களால் இந்திய பொருளாதாரம் பாதிக்கப்படாமல் இருக்க இந்த நிதி உதவியாக இருக்கும் என்று தெரிவித்தார். 2வது கட்ட கூடுதல் செலவுகளுக்காக 2.81 லட்சம் கோடி ரூபாய்க்கு பார்லிமென்டில் அனுமதி கோரப்பட்டுள்ளது. இதில் அரசுக்கு கூடுதலாக கிடைக்க இருக்கும் 80,000 கோடி ரூபாய் வருவாயை கழித்து பார்த்தால் அரசு தனது கையிருப்பிலிருந்து கூடுதலாக 2.01 லட்சம் கோடி ரூபாய் செலவு செய்யும். விவசாயிகளுக்கு எந்த நேரத்திலும் உர தட்டுப்பாடு ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக உர மானியத்திற்கு 19,230 கோடி ரூபாய், ஏழை எளிய மக்களுக்கு தொடர்ந்து இலவச உணவு தானியம் வழங்கும் திட்டத்திற்கு 23,641 கோடி ரூபாய் கூடுதலாக ஒதுக்கப்பட்டுள்ளது. நாட்டின் பாதுகாப்பு பணிகளுக்காக 41,822 கோடி ரூபாய் கூடுதலாக ஒதுக்கப்பட்டுள்ளது. விவசாயிகளுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் தடையின்றி கிடைக்க நிதி உறுதி செய்யப்பட்டுள்ளதாக நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். கூட்டணிக்காக ஒவ்வொருவர் காலில் விழுகிறது என்டிஏ. எத்தனை கட்சிகள் சேர்ந்தாலும் எங்களை அசைக்க முடியாது. திமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்று சப்போர்ட் செய்தவர் நடிகர் ரஜினிகாந்த். அவரை மிரட்டியதாக தாவேகா சொல்வது பொய் என்று அமைச்சர் ரகுபதி கூறினார். நடிகர் ரஜினிகாந்தை யாரும் மிரட்ட முடியாது. எந்த மிரட்டலுக்கும் அவர் அடிபணிய மாட்டார் என்பது நாடறிந்த உண்மை. எனவே திமுக மிரட்டியது என்று சொல்லுவது அப்பட்டமான பொய்யே. அதை இன்னைக்கு விஜய் கட்சிக்காரங்க சொல்றாங்கன்னா அரசியல் ஆதாயம் தேடி அவர்கள் அப்படி ஒரு குற்றச்சாட்டை சொல்லலாம். ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் அவர் எங்களுடைய நண்பர். எங்களுக்கு அதாவது 1996 திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வர வேண்டும் என்பதற்காக குரல் கொடுத்த நபர் நம்முடைய மாண்புமிகு எங்களுடைய மரியாதைக்குரிய நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள். எனவே அவரை பற்றி எந்த குறையும் திமுகவை பற்றி சொல்லாது. தேசிய ஜனநாயக கூட்டணியை பார்த்து திமுகவுக்கு பயம் வந்து விட்டதுன்னு சொல்லி பாஜக விமர்சனம் பண்றாங்க. பிரதமர் மோடி கூட எங்களுக்கு ஏங்க பயம்? அவங்க தாங்க பயந்து ஒவ்வொருத்தரைய காலையா உரிந்து
கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க, எங்களோட கூட்டணிக்கு வான்னு. எங்களுக்கு என்னங்க பயம்? நாங்க ஜில்லுன்னு போயிட்டு இருக்கோம். 2026ல நாங்க தான் ஜெயிக்க போறோம். அது எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, அவங்களுக்கும் தெரிஞ்சு போச்சு. அதனாலதான் அவங்க இன்னும் இழுத்துக்கிட்டே இருக்காங்க. தொகுதி உடன்பாடு கூட பண்ண முடியாம தடுமாறிட்டு தேசிய இருக்காங்க. ஜனநாயக இன்னும் கட்சிகள் சேரும், தமிழக வெற்றி கழகம் போறோம். எத்தனை கட்சிகள் தேசிய ஜனநாயக அதாவது என்டிஏல சேர்ந்தாலும் இன்றைய திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியை தமிழ்நாட்டில் அவர்களால் எதுவுமே செய்ய முடியாது. கரூர் சம்பவத்துல செந்தில் பாலாஜி சம்மனுக்கு திருப்பி வர வச்சிருக்காங்க. நாளைக்கு அது கூட ஒரு ஏங்க, ஆஸ்பத்திரியில போய் அடிபட்டவங்களை பார்க்க போன ஒன்றை தவிர அவர் எந்த பாவமும் செய்யல, எந்த தப்பும் செய்யல. ஆனா அவர் இன்றைக்கு அழைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அது திமுகவை மிரட்டி பார்க்கின்ற செயலாக எடுத்துக்கொள்ளலாம். ஆனா நாங்க அதுக்கெல்லாம் பயப்பட மாட்டோம். செந்தில் பாலாஜி இதெல்லாம் பல முறை சந்திச்சவர், ரொம்ப தைரியசாலி, மிக தைரியமாக அதை எதிர்கொள்வார். தமிழகத்தில் கொலைகள் எண்ணிக்கை குறைத்து சொன்ன உள்துறை செயலர், முதல்வர் ஒளிவது ஏன், அம்பலப்படுத்திய மலை. 2021ல தமிழ்நாட்டில் ஸ்டேட் லெவலில் 1597 cases were reported for the murder. தூத்துக்குடியில் +2 மாணவி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொடூரமாக கொல்லப்பட்ட சம்பவம் தமிழகத்தை உலுக்கி உள்ளது. அதையடுத்து திமுக அரசையும் ஸ்டாலினையும் எதிர்க்கட்சி தலைவர்கள் கிழித்து வருகின்றனர். இதையடுத்து உள்துறை செயலர் தீரஜ்குமார், பொறுப்பு டிஜிபி வெங்கட்ராமன், சட்டம் ஒழுங்கு கூடுதல் டிஜிபி மகேஸ்வர் தயாள், சென்னை போலீஸ் கமிஷனர் அருண் ஆகியோர் நேற்று தலைமை செயலகத்தில் பேட்டியளித்தனர். அப்போது தீரஜ்குமார் கூறும்போது, தமிழகத்தில் 2021இல் 1597 கொலைகள் நடந்தன. அது 2025இல் 1461ஆக குறைந்துள்ளது என்றார். பலாத்கார குற்றங்களும் குறைந்துள்ளது என்றார். 2021ல தமிழ்நாட்டில் ஸ்டேட் லெவலில் 1597 cases were reported for the murder. இதே நம்பர் வருஷம் அப்படி ஸ்டீடி டிக்ளைன்னு காட்டிட்டு இருக்கோம். 2024ல 1490 cases, 2025ல 1461 cases. சேம் கைண்ட் ஆஃப் ட்ரெண்ட் நீங்க பார்த்தீங்கன்னா, ஈவன் ரேப் கேசஸ்ல பார்த்தீங்கன்னா சேம் கைண்ட் ஆஃப் ஸ்டடி டிக்ளைன் இஸ் தேர். 2021 we started with 422 cases being reported. இது அப்படியே ஸ்டடி டிக்ளைன். இன்னைக்கு 2025ல 401 cases reported in 2025. இப்படி பார்க்கும் போது in most of the almost all the major crime heads, the number of cases which are being reported has come down. தீரஜ்குமார் தவறான புள்ளி விவரங்களை கொடுப்பதாக ஆதாரத்துடன் சுட்டிக்காட்டியவரை மடக்கியிருக்கிறார் பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை. இது தொடர்பாக அண்ணாமலை வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது: நேற்றைய தினம் தமிழக அரசின் உள்துறை செயலாளர் உள்ளிட்ட அதிகாரிகள் மூலம் செய்தியாளர் சந்திப்பு நடத்தி தமிழகத்தில் கொலை மற்றும் பாலியல் வன்கொடுமை குற்றங்களுக்கான புள்ளி விவரங்களை வெளியிட்டது திமுக அரசு. ஆனால் அந்த தகவல்களை சரிபார்த்தால் தமிழக அரசு இந்த அதிகாரிகள் மூலம் கூறிய 2024 மற்றும் 2025 ஆண்டுகளுக்கான புள்ளி விவரங்களை நாம் நம்ப முடியாது என்பதற்கான காரணம் தெளிவாக தெரியும். 2021 ஆண்டில் NCRB எனப்படும் தேசிய குற்ற ஆவண காப்பகம் வெளியிட்ட தகவல்படி தமிழகத்தில் 1686 கொலை வழக்குகள் பதிவாகியுள்ளன. ஆனால் நேற்றைய தினம் உள்துறை செயலாளர் கூறும்போது 2021 ஆண்டு நடைபெற்ற கொலை வழக்குகள் எண்ணிக்கை 1597 என்று குறைத்து கூறியிருந்தார். அதாவது ஏற்கனவே திமுக அரசு தானே சமர்ப்பித்து தேசிய அளவில் வெளியிடப்பட்ட 2021 புள்ளி விவரங்களில் இப்படி தவறான எண்ணிக்கையை கூறும்போது இதுவரை சமர்ப்பிக்காமல் திமுக அரசு மறைத்து வைத்திருக்கும் 2024 மற்றும் 2025 ஆண்டுகளுக்கான புள்ளி விவரங்களை மக்கள் எப்படி நம்ப முடியும்? ஏற்கனவே வெளியிடப்பட்ட புள்ளி விவரங்களையே இவர்கள் மாற்றி கூறும்போது இன்னும் வெளியிடப்படாத 2024, 2025 ஆண்டுகளுக்கான புள்ளி விவரங்கள் உண்மையா என்ற சந்தேகம் எழுகிறது. முக்கியமாக உள்துறை மற்றும் காவல்துறையை நேரடியாக கையாளும் முதலமைச்சர் ஸ்டாலின் ஏன் அதிகாரிகளை பேச வைத்து பின்னால் மறைந்து கொள்கிறார்? இந்த முக்கியமான விஷயங்களில் பதில் சொல்ல வேண்டியது அதிகாரிகள் அல்ல, முதலமைச்சர்தான். தமிழக மக்களுக்கு நேர்மையான விளக்கத்தை வழங்குவது அவருடைய பொறுப்பு என அண்ணாமலை அறிக்கையில் கூறியுள்ளார். NCRB எனப்படும் தேசிய குற்ற ஆவண காப்பகம் மத்திய உள்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் ஒரு அமைப்பாகும். நாடு முழுவதும் நடக்கும் குற்றங்கள் தொடர்பான தரவுகளை மாநிலங்களிடமிருந்து பெற்று மாநில வாரியாக நடந்த குற்றங்களை பட்டியலாக தயாரித்து கிரைம் இன் இந்தியா என்ற தலைப்பில் வருடாந்திர அறிக்கையை வெளியிடுகிறது.
அந்த அறிக்கையில் உள்ள புள்ளி விவரங்களின் அடிப்படையில்தான் உள்துறை செயலாளர் தீரஜ்குமார் சொன்னது தவறு என்ற வாதத்தை அண்ணாமலை முன்வைத்திருக்கிறார். உள்துறை செயலாளர் மீது ஆதாரத்துடன் குற்றம் சாட்டும் அண்ணாமலையின் அறிக்கையை பாஜகவினர் சமூக வலைதளங்களில் ஷேர் செய்து வருகின்றனர். ஆகாஷ் மரண வழக்கு 6 போலீசார் சஸ்பெண்ட். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் சாலையில் நடந்து சென்றவர்களை அரிவாளால் வெட்டியதாக ஆகாஷ் டெலிசன் என்ற இளைஞரை போலீசார் கைது செய்தனர். முன்னதாக போலீஸ் பிடியிலிருந்து ஆகாஷ் தப்பி ஓடிய போது தவறி விழுந்து காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டதாக கூறி மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் அட்மிட் செய்தனர். அங்கு சிகிச்சை பலனின்றி ஆகாஷ் இறந்தார். போலீசார் தாக்கியதால் தான் ஆகாஷ் இறந்தார் என கூறி அவரது பெற்றோரும் உறவினர்களும் 5 நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து போலீசார் மீது கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கு விசாரணை சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது. இது தொடர்பாக ஹைகோர்ட் மதுரை கிளையில் ஆகாஷின் தந்தை ராஜேஷ் கண்ணன் வழக்கு தொடர்ந்தார். வழக்கை விசாரித்த நீதிபதிகள் ஆகாஷ் உடலை பிரேத பரிசோதனை செய்யவும் வழக்கில் SC/ST பிரிவை சேர்க்கவும் நீதிபதி உத்தரவிட்டார். அதன்படி ஆகாஷின் உடல் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டது. வழக்கில் SC/ST பிரிவும் சேர்க்கப்பட்டது. இதற்கிடையே அரசு சார்பில் அமைச்சர் பெரிய கருப்பன் ஆகாஷ் குடும்பத்தினருக்கு ரூபாய் 6 லட்சம் நிதியுதவி வழங்கி ஆறுதல் கூறினார். இந்நிலையில் ஆகாஷ் வழக்கு தொடர்பாக 6 போலீசார் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். திருப்புவனம் இன்ஸ்பெக்டர் திலீபன், மானாமதுரை SI குகன் மற்றும் 4 காவலர்களை சஸ்பெண்ட் செய்து சிவகங்கை சரக DIG மணிவண்ணன் உத்தரவிட்டுள்ளார். சிறுவர்களுக்கிடையே மோதல், நெஞ்சில் குத்தியதில் நின்ற மூச்சு. திருச்சி துறையூர் அடுத்த நல்லவன்னிப்பட்டியைச் சேர்ந்தவர் சரவணன். இவரது மகன் செல்வம் வயது 13 கரட்டாம்பட்டி அரசு பள்ளியில் 8ஆம் வகுப்பு படித்து வந்தார். வியாழனன்று மாலை வீட்டின் அருகே நண்பர்களுடன் வாலிபால் விளையாடியுள்ளார். அப்போது பந்து அந்த வழியாக வந்த இன்னொரு சிறுவன் தலையில் பட்டது. இதில் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு ஒருவரை ஒருவர் தாக்கியுள்ளனர். அப்போது செல்வத்தின் நெஞ்சில் பலமாக அடி விழுந்துள்ளது. சுற்றி இருந்தவர்கள் இருவரையும் விலக்கி வீட்டுக்கு அனுப்பி வைத்தனர். வீடு திரும்பிய சிறிது நேரத்தில் செல்வம் மயங்கி சரிந்தார். பெற்றோர் துறையூர் தனியார் ஹாஸ்பிட்டலுக்கு அழைத்துச் சென்றனர். அங்கே அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக டாக்டர்கள் தெரிவித்தனர். இதுகுறித்து புலிவலம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரிக்கின்றனர். செல்வம் இறப்புக்கு சிறுவர்களுக்கிடையிலான மோதல்தான் காரணமா, இல்லை வேறு ஏதாவது இருக்கிறதா என்கிற கோணத்தில் விசாரணை நடக்கிறது.